கடல் அது வெறும் நீரல்ல, அது நினைவுகளின் பேரரங்கம். அலைகள் ஒவ்வொன்றும் கரையை தட்டும்போது ஒரு காலத்தின் கதைகள் நம் காதில் விடுகின்றன. அந்த கதைகளில் ஒன்றுதான் கன்னியாகுமரி. இந்தியாவின் தெற்கு மண்டலத்தில் 3 கடல்கள் கைகோர்க்கும் புனித நிலம். ஆனால் இந்த அழகின் பின்னால் ஒரு பேரரசின் சுவாசம் ஒலிக்கிறது. அதுவே பாண்டிய வம்சம். பாண்டிய வம்சத்தின் அரசர்கள் வெறும் அரசர்கள் அல்ல. அவர்கள் கடலை வாசித்தவர்கள், காற்றின் மொழியை புரித்தவர்கள். அந்த காலத்தில் இன்றைய கன்னியாகுமரி ஒரு நகரம் அல்ல, ஒரு உலக துறைமுகம். தூரத்தில் இருந்து வந்த கப்பல்கள் அவை வெறும் பொருட்களை மட்டுமல்ல, புதிய கலாச்சாரங்களையும் கொண்டு வந்தன. ரோம பேரரசின் வணிகர்கள், கிரேக்க பயணிகள் அனைவரும் இந்த மண்ணை நாடினர். ஏன் தெரியுமா? அந்த நிலம் முத்துகளால் நிரம்பியது. மிளகின் வாசம் காற்றில் கலந்தது. கடல் அவர்களுக்கு செல்வத்தை தந்தது. பாண்டியருக்கு பேரரசை கட்டி கொடுத்தது. ஆனால் பாண்டியர்கள் வெறும் வணிகர்கள் அல்ல, அவர்கள் ஆன்மீகத்தின் காவலர்கள். கன்னியாகுமரியின் கடற்கரையில் ஒரு சிறிய தீபம் போல் எழுந்தது அம்மன் வழிபாடு. இது ஒரு கோவில் மட்டுமல்ல, இது ஒரு நம்பிக்கையின் சின்னம், பெண் சக்தியின் பிரதிபலிப்பு, ஒரு சமுதாயத்தின் உள்ளம். அந்த காலத்தில் மக்களின் வாழ்க்கை கடலோடு இணைந்தது. அவர்கள் அலைகளை பார்த்து காலத்தை கணித்தனர். காற்றின் திசையில் எதிர்காலத்தை உணர்ந்தனர். மீனவர்கள், விவசாயிகள், வணிகர்கள் ஒவ்வொருவரும் இந்த மண்ணின் கதையின் ஒரு பாகமாக இருந்தனர். அந்த காலத்தின் ஒலி இன்று கூட கேட்கிறது. சங்க இலக்கியங்களில் இந்த நிலம் உயிரோடு வாழ்கிறது. அங்கு எழுதப்பட்ட வரிகள் கன்னியாகுமரியின் அலைகளைப் போல நிரந்தரமானது. எந்த பேரரசும் பொதுவாக நிரந்தரமல்ல. காலம் நகர்ந்தது. பாண்டியரின் ஆட்சி மெதுவாக மங்கியது. புதிய அரசுகள் வந்தன. புதிய வரலாறுகள் எழுதப்பட்டன. ஆனால் இந்த மண் மறக்கவில்லை. அலைகள் இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. ஒரு காலத்தில் இங்கு பாண்டியர்கள் வாழ்ந்தனர் என்று. இன்று நாம் பார்க்கும் கன்னியாகுமரி அது ஒரு சுற்றுலா இடமல்ல. ஒவ்வொரு சூரியோதயமும் ஒரு புதிய நாளை மட்டுமல்ல, ஒரு பழைய நினைவையும் கொண்டு வருகிறது. அடுத்த முறை நீங்கள் கன்னியாகுமரிக்கு சென்றால் அலைகளை மட்டும் பார்க்காதீர்கள், அவற்றை கேளுங்கள். அவை உங்களிடம் பேசும். பாண்டியர் காலத்தின் அநேக கதைகள். புதுமையும் வரலாறும் இணைந்த இது போன்ற வீடியோக்களை கண்டு மகிழ்ந்திட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.